இரவுடைய நேரத்தில் உங்களுக்கு தூக்கத்துக்காக வேண்டி அமைத்து தந்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் வழங்கப்படுத்தியிருக்கிறார். எனவேதான் தூக்கம் என்பது மிக முக்கியமானது. இந்த தூக்கம் மனிதன் தூங்கும் பொழுது இந்த தூக்கத்திலே உண்டாகக்கூடிய ஒன்றுதான் கனவு என்று சொல்லக்கூடிய ஒன்று. மனிதர்கள் பார்த்தால் கனவுகள் காணுவார்கள். சில நேரம் ஒரு மனிதர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு ஒரு எக்ஸிடென்ட் பண்ணதை போல ஒரு கனவு காணுவார், அல்லது நெருப்பு பிடிக்கிறது போல கனவு காணுவார். எழும்பி பார்ப்பார், ஒரு 4 மணியாக இருக்கும், அல்லது 3 மணியாக இருக்கும். இந்த நேரத்தில் இது ரப்பு அவருக்கு கொடுக்கக்கூடிய சில கிட்டான விஷயங்கள் இருக்கிறது. கனவின் மூலமாக சுபவுக்கு எழுப்பாட்டுவதற்காக, தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டுவதற்காக சில கனவுகள் அவர்களுக்கு தென்படுகிறது. சிலர் சொல்வார்கள், நான் கண்ட கனவு அது சுபவுடைய நேரத்தில் கண்டிருக்கிறேன். கனவு காணக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. சிலர்கள் பகலிலே தூங்கினாலும் சில கனவுகள் காணுவார்கள், இரவிலே தூங்கினாலும் சில கனவுகள் காணுவார்கள். பகலிலே ஓடக்கூடிய ஓட்டங்கள், அவருடைய வேலைப்படுக்கள், இவ்வாறான பல விடயங்களை வைத்து மனிதர்கள் கனவுகள் காணுவார்கள். மூளையிலே அது பதிகிறது. இவ்வாறெல்லாம் நாங்கள் சைக்காலஜி ரீதியாக பார்க்க போனாலும் கனவுகள் என்பதற்கு பல வகையான விளக்கங்களை மனிதர்களால் சொல்ல முடியும். குர்ஆனும் ஹதீஸும் விளக்கங்களை சொல்லித் தந்திருக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே போய்த்து ஒரு கனவை பற்றி சொன்னார்கள். வாப்பாடத்தில் போய்த்து, வாப்பா நான் கனவு கண்டேன். إذا قال يوسف لأبيه يا أبتي إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم لي ساجدين. வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை சஜ்தா செய்வதாக, எனக்கு சுஜூத் செய்வதாக நான் கனவு கண்டேன் என்று சொன்ன நேரத்தில் வாப்பா தன்னுடைய மகனை பார்த்து சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், மகனே இந்த கனவை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாது. கனவு என்பது யாரிடத்தில் சொல்லணும் என்ற முறையும் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. நாங்கள் ஒரு கனவு காண்பல, அந்த கனவை எல்லாருக்கும் சொல்லித் தெரிகிற அப்படி ஒரு முறையும் அல்ல. கனவு கண்டுவிட்டால் அந்த கனவை யாரிடத்தில் சொல்லணும் என்ற முறையையும் இஸ்லாம் சொல்லித் தந்தான் இருக்கிறது. அந்த கனவை 2 பேர் 3 பேர் தாண்டாமல் அவர்களுக்கு உள்ளால சரியான முறையில் இந்த கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய அந்த மனிதத்திலே அந்த கனவுகளை கேட்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. ஒரு கனவை காணுவார், ஆனால் அந்த கனவு அதற்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அந்த கனவுக்குரிய மறு சைடில் உள்ள மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவர் ஹஜ்ஜுக்கு போறது கனவு காண்றார் என்று சொன்னார். உதாரணமாக நான் ஹஜ்ஜுக்கு போறது ஒருவர் கனவு காண்றார், அதே கனவு சில நேரம் யார் மௌத்தாகத்தும் இருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவேதான் கனவு என்பது முக்கியமானது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலம் இந்த வகையை எடுக்கிறதுக்கு முன்னால பல்வேறு வகையான கனவுகளை கண்டார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் கனவுகளுக்குரிய விளக்கம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான நபிமார்கள் என்ற ஒருவர் தான் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா ஆரம்பமாக கனவு காண வச்சியே நபித்துவ பட்டத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். பாப்பா சொன்ன விஷயம், உங்களுக்கு இந்த இப்படியான 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு சுஜூத் செய்வதாக கனவு கண்டால் உங்களுக்கு கிடைக்க போறது நுபுத்துவம், நபிப்பட்டம் கிடைக்க போகிறது என்பதற்கு அடையாளம் என்பதை சொல்லித்தான் சொன்னார்கள். நான் இந்த கனவை யார்கிட்டையும் சொல்லிடாத, அது பொறாமையாகிடும், அதனால நீ சிரமப்பட்டுடுவாய் என்று சொன்ன இடத்திலே கனவை சொல்லிவிட்டார்கள். நீங்க யூசுஃபை படிச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும், கனவை சொன்னதனால பெரும் விளைவுகளுக்கு அல்லது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் கனவு என்பது முக்கியமானது. கனவு என்பது அது முக்கியமானது. வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை வாழ்க்கையில சில விடயங்கள் நடப்பதற்கும் சில விடயங்கள் நடக்காமல் இருப்பதற்கும் சில அறிகுறிகளாக அல்லாஹ் கனவுகளை தந்திருக்கிறார். எனவேதான் கனவுகள் என்பது ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய ஒன்றே. அவர்கள் என்ன செய்வார்கள்? கனவு கண்டுவிட்டால் அந்த கனவுக்குரிய விளக்கங்களை தகுந்த உலமாக்களுடன் அணுகி அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது அந்த கனவை கண்டுவிட்டோம் என்று சொன்னால் சிலருடைய வாழ்க்கையில் அதிகமான கனவுகளே காணுவார்கள். ஆனால் எல்லா கனவுகளுக்கும் விளக்கங்களை எனக்கு முடிக்க முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை தகுந்த உலமாக்களுடன் அணுகினார்கள், அதை விளக்கங்கள் கேட்டுக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த கனவுகளின் மூலம் அது எங்களுக்கு பரக்கத்தாக இருக்கும். கனவு எங்களுக்கு சிறந்த பாடங்களை படித்து தரும். எனவேதான் கனவு கண்டோம் அதை விட்டுவிட்டோம் என்பது அல்ல.
கனவு என்பது முக்கியமானது. வஹீயை அறிவிக்கக்கூடிய ஒரு பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், வஹீயில ரெண்டும் உள்ளது. நீங்கள் கெட்ட கனவு கண்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கும் ஹதீஸிலே வழி இருக்கிறது. கெட்ட கனவுகளை காணுகிறீர்கள், நாங்கள் கெட்ட கனவுகளை கண்டுவிட்டால் எழும்ப வேண்டும். அந்த கனவை கண்டுவிட்டால் எழும்பி இடது பக்கமாக சைக்கினியாக 3 தடவை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி சைக்கினியாக துப்ப வேண்டும். மீண்டும் படுக்கிறோம், அந்த கெட்ட கனவுகள் வருகிறது, எழும்பி உது செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக அதுக்கு பின்னாலே வருகிறது 2 ரக்காத் தொழுது கொள்ள முடியும் என்றெல்லாம் ஹதீஸிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது. கெட்ட கனவுகள் கண்டுவிட்டால், நல்ல கனவுகள் கண்டால் நாங்கள் அதை நல்ல மக்களிடத்திலே கேட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். கெட்ட கனவுகள் கண்டால் அதை யாருக்கும் சொல்லிவிடக் கூடாது, அதை மறந்துவிட வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கூடிய பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவு சம்பந்தமான இந்த ஹதீஸிகளிலே இவ்வாறான ஒரு ஹதீஸை சொல்லி காட்டி, நான் இந்த கனவை கண்டிருக்கிறேன், இந்த கனவுகள் இப்படியான தண்டனைகள் பெறக்கூடிய மனிதர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த கனவுகளை காணுவது மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையிலே நல்லதாக இருந்தால் வாழ்க்கையிலே எடுத்தும், அதை கெட்டதாக இருந்தால் வாழ்க்கையில் தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.